Standard 12th, Unit 1, Application of Matrix and Determinant. What was matrix? Matrix is a rectangular array of element with order m by n. அதில் ரோவும் கலவும் ஈக்குவலாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் கால்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் இஸ் கால்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏங்கிறது எதாவது இருக்கும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கலாம். ஒன்று இன்வர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று ஆர்த்தோகனல் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆனோம் எப்போ அப்படின்னா ஏயும் ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணாலோ ஏ இன்வர்ஸோட ஏ மல்டிப்ளை பண்ணி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n வரணும். அண்ட் இன்னொரு கண்டிஷன்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸாக இருக்கும். ஓகே, இப்படி இருந்தால் தட் இஸ் கால்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஆர்த்தோகனல் ஆஃப் ஏ அப்படின்னா ஏ ஆர்த்தோகனல்னு சொல்லுவோம் எப்போ அப்படின்னா ஏயோட ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸோட ஏ மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா தட் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்ட் அன் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இந்த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸை வச்சு நம்மகிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. எக்ஸாம்பிள் 1.1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆர்த்தோகனல் என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணணும். மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். என்ன சொல்ல போகிறோன்னா அந்த ஏ சிக்ட் ஆர்த்தோகனல்னு சொல்லணும். ஏ வந்து ஆர்த்தோகனலாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் தெரியும். டெஃபினேஷன்ஸ் படி ஏ டிரான்ஸ்போஸும் மல்டிப்ளை பண்ணாலோ ஏ டிரான்ஸ்போஸோட ஏ மல்டிப்ளை பண்ணாலும் ஆர்டர் மேட்ரிக்ஸ். இங்கே ஆர்டர் 2 இருக்கிறனால இங்கே என்ன வரணும், ஆர்டர் ஆஃப் யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வரணும். ஏ எடுத்துகிட்டு ஏக்கு என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. டிரான்ஸ்போஸும் ஜஸ்ட் ரோ என்ன பண்ணுங்க, காலமாக மாற்றுங்க. என்ன பண்ணிட்டேன், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன்ஸ் ஈக்குவேஷன் பார்ட்டில் ஒன்றை மட்டும் எடுத்திருக்கேன். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கேன். ஏயோட ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வந்துருச்சு. இதை ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஈக்குவேஷனில் உள்ள இன்னொரு பார்ட் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ என்ன பண்ணியிருக்கேன் எடுத்து அதை என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுச்சு. அதுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 கிடச்சிட்டு 1 2 கம்பேர் பண்ண சொல்ல ஏயோட ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ண சொல்லியோ ஏ டிரான்ஸ்போஸை ஏ மல்டிப்ளை பண்ண சொல்ல ரெண்டுக்கும் என்ன கிடச்சிருக்கு, யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 கிடச்சிருக்கு. அதனால் என்ன சொல்லிடலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்த்தோகனல். தட் இஸ் கொடுத்துருக்க அந்த மேட்ரிக்ஸ் இஸ் ஆர்த்தோகனல், ஹென்ஸ் ப்ரூவ்ட்.